Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாட்டர்டே வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவா இருந்துச்சு. சோ நம்ம என்ன பண்ணலாம்னு பாக்கும்போது சேர்ந்து ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படினு தோணுச்சு. சோ பீஸா ட்ரை பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பீஸா ட்ரை பண்ணிருக்கோம். சோ எழுதி வச்சிருக்கேன் பாருங்க என்னென்ன தேவை அப்படினு சொல்லிட்டு எப்படி பண்ணனும் அப்படிங்கறது எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். சோ குக்கிங் சேனல் பார்த்து தான் நான் இது வந்து பண்றோம். அந்த சேனல் பண்றவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. சோ இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. சோ உங்களுக்கு இத பார்க்கணும் அப்படினா இந்த வீடியோல கடைசி வரைக்கும் பாருங்க. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த டம்ளர்ல அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்ல வார்ம் வாட்டரை விட கொஞ்சம் சூடு ஜாஸ்தியான தண்ணி எடுத்திருக்கேன். சோ இப்போ இந்த காமிச்ச ஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ட்ரைடு ஈஸ்ட், நான் வந்து பேக்கர்ஸ் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைடு ஈஸ்ட் இன்னொரு மாதிரி கசகசா மாதிரி இருக்கிற ஈஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி குட்டி ரவுண்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வார்ம் வாட்டருங்கிறதுனால ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கனாலே அதுவே வந்து கரைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது நல்ல ஒரு நுர வந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆன உடனே நீங்கள் வந்து இது கூட ஒரு 1.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கப்பில் வந்து தண்ணி ஆட் பண்ணீங்களோ அதே குவான்டிட்டிக்கு நான் இந்த டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணேன். ஸோ அதே டம்ளர் அளவுக்கு வந்து நான் 1.5 கப்ஸ் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ வந்து நல்லா வந்து பிணைஞ்சிக்கலாம். இந்த மைதாவையும் இந்த தண்ணி சுகர் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணி இது எல்லாமே சேர்ந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். சால்ட், உப்பு வந்து நம்ம இது கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர், பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இந்த 10 ருபீஸ் பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 2 கரண்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எவரெடி கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே சேர்ந்து நல்லா பிணைஞ்சிக்கணும். நம்மளுக்கு பரோட்டாக்கு எப்படி மாவு பிணையுமோ அந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இது கூட வெண்ணெய் வந்து ஒரு கரண்டி வந்து வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இது நல்லா பிணைய பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு வந்து உங்களுக்கு தயாராகிடும். இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருந்துச்சு அப்படின்னா, கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைய உங்களுக்கு வந்து ஒட்டாத அளவுக்கு மாவு வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு துணி போட்டு கவர் பண்ணி ஒரு 45 நிமிஷத்துக்கு வந்து தனியாக மூடி போட்டு வச்சுருங்க. இது 45 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாதி அளவுக்கு போட்டோம் அப்படின்னா அதனுடைய இன்னொரு மடங்கு வந்து ரைஸ் ஆகி நல்லா ஈஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா வந்து ரைஸ் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு டாப்பிங்ஸுக்கு தேவையான நான் வந்து குடமிளகாயும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வெங்காயம் இல்லைனா வந்து ஆலிவ்ஸ் கூட யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து மாவு 45 நிமிஷம் கழிச்சு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். 3/4 பாகத்தை தனியாக கீழே பேஸுக்காகவும் 1/4 பாகத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் இந்த 3/4 பாகம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவை மட்டும் நல்லா கையை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சப்பாத்தி உருட்டுறதை வச்சும் பண்ணலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ சுற்றியும் கொஞ்சம் திட்டாட்டமும் நடுவில் வந்து கொஞ்சம் பள்ளமாட்டமும் வச்சிங்கன்னா உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து கையில் அமுத்தி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் இருக்கிற பகுதியில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதே நீங்கள் வந்து சப்பாத்தியில் ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி திட்டா வராது, சேம் சைஸில் வரும். அது நம்மளுக்கு கரெக்டாக வராது. கீழே நம்ம மைதா மாவு போட்டிருக்கிறதுனால நீங்கள் இதை அமுத்தி விட்டால் கூட இது வந்து ஒட்டாமல் வரும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க இதை செய்யும் போது. ஸோ நம்ம ஏதாவது லீவ் டைம்லலாம் செல்ஃபோன், டிவி இதுலலாம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்ந்து சமைக்கும் போது அதில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணலாம். குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கும் அது வந்து இந்த டிவி மொபைல்லேருந்து நம்ம வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு 1/4 பாகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் சப்பாத்தி இதில் தேய்க்கிறதுல வேணாலும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக தோசை தவால வச்சு அதை நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை நான் இன்னும் அடுப்பை வந்து ஆன் பண்ணல. நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணால் போதும்.
சாரி, இந்த கிச்சன் வந்து ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா வந்து இது எங்கள் அப்பா வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒன்லி என் தம்பியும் அப்பாவும் தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். அதை வந்து ப்ளீஸ் பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தேய்ச்ச உடனே வந்து இது வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சா போதும். ஸோ இன்னொரு சைடும் ரொம்ப நீங்கள் கால் வேக்காட்டில் வந்து எடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப ஒன்றுமே வந்து ஜாஸ்தியாக நம்ம இதை வேக வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆல்ரெடி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே சீஸ் ஸ்ப்ரெட்டை வந்து நாங்கள் மேலே வந்து தடவிக்கிறோம். இது வந்து நான் மில்கி மிஸ்ட் கம்பெனி வந்து சீஸ் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த கம்பெனி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நிறைய சீஸ் வேணும்னாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து இது வேகும் போது நல்லா சாஃப்டான ஒரு சென்டர் போர்ஷனாக இருக்கும். இது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் பர்ஸ்ட் பீஸா இது. அதனால சீஸ் நிறையவே போடுங்க. நடுவில் வந்து நம்ம சீஸ் நிறையா போட்டிருக்கோம். இதுக்கு மேலே தான் அந்த நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம மேலே வைக்க போகிறோம். ஸோ நடு பாகம் வந்து நல்லா சீஸியாக நல்லா சாஃப்டாக இருக்க போகுது. நாங்கள் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இது என் தம்பி தான் வந்து பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நிறைய கொஞ்சம் எரர்ஸும் வந்திருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் ஃபைனல் ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யம்மியாக சூப்பராக பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இதை செய்யும்போது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம டவாவில் வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு கூட உங்களுக்கு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வேண்டியதில்லை. இதை விட கம்மியாக இருந்தால் கூட போதும். லைட்டாக வெந்திருந்தா போதுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ள சீஸ் வந்து வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்பூனில் வந்து தண்ணி எடுத்துட்டு இதை ஃபுல்லாக இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. எதுக்குன்னா உள்ளே இருக்கிற சீஸ் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ரெண்டு மேலே இருக்கிற போர்ஷனையும் கீழே இருக்கிற போர்ஷனையும் நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ இது வந்து நாங்கள் குக்கிங் சேனலில் வந்து சீஸ் பர்ஸ்ட் பீஸா அந்த ரெசிபி பார்த்து தான் நாங்கள் இது செஞ்சுருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீஸாஸ் இருக்குது. இது வந்து நடுவில் நம்ம வந்து சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு பேர் சீஸ் பர்ஸ்ட் பீஸா. ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதனால இந்த தண்ணினால இந்த மேலே இருக்கிற மாவும் கீழே இருக்கிறதும் வந்து ஸ்டிக் பண்ணிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்ட் ஷேப்லலாம் வேணுங்கிற அவசியமே இல்லைங்க. பர்ஃபெக்ட் ஷேப் இல்லாத வரைக்கும் தான் இது வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப போட்டு உருட்டி அதை பர்ஃபெக்ட் ஷேப் வர வச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்லாவே இருக்கிறது இல்லை. இப்போ இதுக்கு மேலே வந்து சீஸ் கியூப்ஸ் இருக்கு இல்லையா, நான் மில்கி மிஸ்ட் கம்பெனி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மேலே போட்டுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு மேலே இருக்கிற லேயர் மேலே நல்லா வந்து கொஞ்சம் குத்தி விடுங்க. என் பொண்ணு தான் இதை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறதுல நல்லா வேகிறதுக்காக. ஸோ அங்கங்கே நம்ம இது வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து சாஸ், இது வந்து நீங்கள் தனியாக பீஸா சாஸ் தான் வாங்கணுன்ட்டு கிடையாது. பீஸா சாஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம். நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற டொமேட்டோ சாஸ், ஆர்டினரி டொமேட்டோ சாஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா வந்து நிறையவே சாஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் வீட்லேயும் ஹோம் மேட் சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இது கடையில் வாங்கின சாஸ் தான். இதை நாங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ மில்கி மிஸ்ட் இது காமிச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம கிரேட் பண்ணிக்க போகிறோம். இது கியூப்ஸாக கிடைக்குது. உங்களுக்கு தனி பேக்கெட்ஸில் உங்களுக்கு தனியாக சிங்கிள் பீஸ் வேணுனாலும் கிடைக்குது. இல்லை நீங்கள் வந்து ஃபுல் டப்பா வேணாலும் வாங்கிக்கலாம். இதை நல்லா ஒரு கிரேட்டர் வச்சு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ நிறைய சீஸ் போட போட நீங்கள் அதை வந்து பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா எப்படி டாமினோஸில் பீஸா ஹாட்லலாம் நல்லா வந்து ஒரு பீஸா வந்து கட் பண்ணும்போது நல்லா இழுக்கிற மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சூப்பராக வரும். ஸோ நிறைய சீஸ் போட்டுக்கோங்க. இது நல்ல ஹெவி கேலரி ஃபுட்டு தான், ஏன்னா நம்ம சீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சீஸ் கியூப்ஸு, சீஸ் ஸ்ப்ரெட்டு. ஸோ இது நல்ல கேலரி ரிச் ஃபுட்டு. இந்த மாதிரி போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகா, தக்காளியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க. இப்போது நம்ம ஓவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். 230 டிகிரிஸ்க்கு வந்து இதை நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது நாங்கள் இதை வந்து உள்ளே வச்சுக்கிறோம். இந்த ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வைக்கணும். இது பீஸாக்குன்னே உண்டானது. இப்போது இதை வந்து 230 டிகிரிஸில் 10 மினிட்ஸ் வச்சா போதுங்க. பீஸாவோட இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஹீட்டில் கம்மியான டைமில், கேக் எல்லாம் செய்யும் போது நம்ம நிறைய டைமில் வைப்போம். இது அவ்வளோ தேவையே இல்லை, செய்யறதுக்கு மட்டும்தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் ஆகும். பட் குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக 10 மினிட்ஸ் போதும். 230 டிகிரிஸில் 10 மினிட்ஸ் மட்டும்தான் நான் இதை வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். சூப்பரான ரொம்ப ரொம்ப யம்மியாக பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரியலி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் இவ்வளோ சூப்பராக வரும்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. ரியலி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா வந்து சீஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி உள்ளெல்லாம் நல்லா வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சூப்பரான பீஸா வந்து ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.